புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். வர இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில, திமுக அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறதுல தீவிரமான முயற்சியில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நான் தனித்துதான் போட்டியிட போறேன் அப்படின்னு அவர் பகிரங்கமாகவே தெளிவாகவே அறிவித்து விட்டார். அவருடைய முடிவு தெளிவானதாகத்தான் எப்பவுமே இருக்கும். அவர் கட்சி தொடங்கி அவர் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆரம்ப காலத்துல இருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தனித்தே போட்டியிடுகின்றார். கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் தனித்துதான் களம் காண போறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு இருக்கும்? ஏன் எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லோருமே திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல். நாம் தமிழர் கட்சியும் சரி, தமிழக வெற்றி கழகம் விஜயும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜகவும் சரி, எல்லா கட்சிகளுமே எல்லா கூட்டணியுமே, அதாவது திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே திமுகவை எதிர்த்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனா திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருக்குமே பாகுபாடுகள், வேறுபாடுகள், கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு. நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு பெரிய சலசலப்பு இருக்கிறதுனால இவங்க எத்தனை கூட்டணி வைத்தாலும், எத்தனை கட்சிகள் பிரிந்து நம்மளை எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுல திமுக ஒரு மெகா கூட்டணி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல கடந்த மாதம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாத காலம் முடிந்திருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன குமுறல்கள், தடுமாற்றங்கள், சிக்கல்கள் ஏராளமானவை. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில தொடருவாரா, இல்ல வெளியேறுவாரா, இல்ல வெளியேற்றப்படுவாரா? வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவரா வெளியே போனாதான் உண்டு. பாஜக பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கடந்த மாதம் சென்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அமித்ஷா அந்த மேடையிலே ஒரு விஷயத்த சொன்னாரு. அதிமுக உட்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம். அது அவங்களுடைய உள் விவகாரம், உட்கட்சி பிரச்சனை. அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதுல நாங்க தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நாங்க தலையிட மாட்டோம்னு திட்டவட்டமா அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு, ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாஜக கூட்டணியில அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில தொடர்கிறார்களா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைந்த அதிமுக அந்த செயல்பாடுக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த இடத்துல எழும்பக்கூடிய வகையில இது எடப்பாடி பழனிசாமியை சீண்டி விடக்கூடிய ஒரு வேலையா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில விருப்பப்பட்டு இருக்கிறாரா, இல்ல விருப்பமின்றி இருக்கிறாரா, ஒரு அழுத்தத்தின் காரணமா இருக்கிறாரா அப்படின்னு அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுக்கே, மக்களுக்கு, பொதுமக்களுக்கே நன்றாக தெரிந்த விஷயமாக இருக்கிறது. கடந்த 2021ல 20 தொகுதிகளை கேட்ட பாஜக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை கேட்பதற்காக தயாராக இருக்கிறது பாஜக அப்படின்றாங்க. வருகிற செப்டம்பர் மாதம் பாஜக அதிமுக தொகுதி உடன்பாடு, தொகுதி குறித்தான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை 40 தொகுதிகளை கேட்கணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வருது. 40 தொகுதிங்கிறது பாஜக, அதாவது பாஜக பின்னாடி இருந்து அவர்கள் கூட்டணி ஆதரவுல எந்தெந்த கட்சிகள் இருக்குதோ அவர்களுக்கு இந்த 40 தொகுதியிலிருந்து பிரித்து கொடுக்குமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி தொகுதி அவர் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணி, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக வரக்கூடிய கூட்டணிகளுக்கு ஏதாவது பிரித்து கொடுக்க போறாரா எடப்பாடி பழனிசாமி, இல்ல நேரடியாக அதிமுக அத்தனை தொகுதிகளும் களம் காண போகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த 40 தொகுதிகள்ல ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவிக்கும் அந்த 40 தொகுதியிலிருந்து பாஜக வழங்குமா, அல்லது அதிமுக தொகுதியிலிருந்து, அதாவது அதிமுக நேரடியாக களம் காணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொகுதிகளிலிருந்து இருந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவிக்கும் தொகுதிகளை ஒதுக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் தான் இந்த இடத்துல நீடிக்கும். காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியை பாஜக ஆதரவுல இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு பாஜக செய்தால் இங்க முரண்பாடு வருவதற்கு, கருத்து வேறுபாடு வருவதற்கு, ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சூழல் பாஜக அதிமுக கூட்டணி
முடிவுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி பங்கீடுகள்ல வருகிற போது அங்கேயும் சிக்கல் இருக்கும். ஏன்னா இந்த தொகுதி தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும், இந்த தொகுதியில் தான் எங்களுடைய தொண்டர்கள் பல அதிகமா இருக்கு, நாங்க இங்க நின்னோம்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. அதே தொகுதியை ஓ பன்னீர்செல்வமே சொன்னால் என்ன நடக்கும்? இங்க யாரை போய் அமித்ஷா அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமியை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா, இல்ல ஓ பன்னீர்செல்வத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சிக்கலை தரக்கூடிய ஒரு தொகுதி பங்கீடாகத்தான் இருக்கும். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இங்க யார் பக்கம் வரும்? அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருமா, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வருமா, அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகுமா அப்படின்னு பார்க்கின்ற போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் விழுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. அதே போல என்டிஏ கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அதுல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தொடர்ந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவிக்கும் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் வருமானா அதுவும் சந்தேகமான விஷயம்தான். தமிழக வெற்றி கழகம், அந்த வெற்றி கழகத்திற்கு கூடிய விஜய்க்கு எந்தெந்த கூட்டணிகள், அதாவது கட்சிகள் கூட்டணியில் இணைகிறது, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற போது திமுக எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மையின் வாக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகளாக பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது நான்கு முனை போட்டியாக இருக்கும், மும்முனை போட்டியாக மாறும் ஒரு சூழல் கடந்த வாரம் வரைக்கும் இருந்தது. சீமான் அவர்கள் நாங்க தனியா தான் நிற்க போறோம்னு அறிவித்ததன் அடிப்படையில 4 முனை போட்டிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 முனை போட்டி திமுகவுக்கு சாதகமான தேர்தலாக மாறும். ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் எதிர்க்கணுங்கிற இந்த 3 கூட்டணிகளும், திமுகவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய இந்த 3 கூட்டணிகளும் யாருக்கு சாதகமான வாக்குகள் பெறப் போகிறார்கள், மக்கள் யார் பக்கம் நிற்க போகிறார்கள், இது திமுகவுக்கு சாதகமா பாதகமா, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் எந்த அணிக்கு வரும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இந்த இடத்துல தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிருப்தி மனநிலையில இருக்கிறாரு. நம்ம செப்டம்பர் வாக்குல அக்டோபர் வாக்குல இந்த கூட்டணி கணக்குகள் மாற்றத்திற்கு உட்பட்டதாக மாறுமா? கூட்டணி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிலிருந்து தாவேகாவிற்கு தாவுவதற்கும், மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி தாவேகா அணியில பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் சில தினங்கள்ல நமக்கு தெளிவாக தெரிய வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு திமுக எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக இவர்கள் ஓரணியில் திரளாமல் இங்க பாஜக கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால திமுகவுக்கு சாதகமான தேர்தலாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் டஃப் கொடுக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுக அணிக்கு ஒரு டஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க தேமுதிக பாமகவோ அங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில தீவிரமா முயற்சி பண்றாங்க. அப்படி இந்த தேமுதிகவும் பாமகவும் தாவேகாவுடன் இணைகின்ற பொழுது திமுகவுக்கு ஒரு டஃப்பான எதிர்வினையான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும். இந்த பட்சத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய சூழல் இருக்குமானா பாஜக அதிமுக இருந்து எந்த விதமான ஒரு சலசலப்போ திமுகவுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திமுகவுக்கு ஒரு டஃப்பான தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தலாக மாறும். இப்படி இருக்கிற சூழல்ல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வாக்குகளோ, இல்ல டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகளோ சிதறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாஜக அதிமுக கூட்டணியில இருந்தாலும் கூட, ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட இவருடைய வாக்குகள் சிதறும். ஏன்னா அந்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் தான் மாறும். அப்படிப்பட்ட ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் சாதகம் அப்படிங்கிற பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சாதகமான, ஏன்னா ஒரு மாற்று ஏற்பாடு, மாற்று ஆட்சி, மாற்று அதிகாரம், இப்படி ஒரு மக்கள் அதிக அளவுல சிந்திக்கிறாங்க. திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகள், அதாவது திமுக மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கும். சிறுபான்மையினர் வாக்குகள் எளிதாக பெறக்கூடிய வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் 4 முனை போட்டி
4 முனை போட்டியில ஓடக்கூடிய அந்த குதிரைகள் எந்த குதிரை முன்னாடி ஓடி போய் முதல் அந்த இடத்தை பிடிக்க போகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மக்கள் யார் பக்கம், மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த சூழல் ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு இழுபறி சூழல் ஏற்படுமா, இல்ல திமுக தாவேகா, இல்ல திமுக பாஜக அதிமுக கூட்டணி இவர்களுக்கு இடையில் நாம் தமிழர் கட்சி யாருக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு தமிழக வெற்றி கழகத்தோடு தேமுதிக பாமக கூட்டணியில் இணைவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையில தீவிரமா இருக்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபர் வாக்குல எடப்பாடி பழனிசாமி கூட தாவேக்காவில் இணைஞ்சிருவாருங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாவேக்காவுடன் இணைந்தால் கூட இங்க 3 முனை போட்டியா மாறுமா அப்படின்னா மாறாது. இங்கேயும் அப்பவும் 4 முனை போட்டி தான். எப்ப சீமானவர்கள் தனித்துதான் போட்டியிடுகிறேன்னு சொன்னாரோ அப்பவே அது 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாஜகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவில் இணைந்தால் கூட 4 முனை போட்டி தான். திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இப்படி 4 முனை போட்டி. பாஜகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட இது 4 முனை போட்டி தான். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கூட்டணிக்கு வாக்குகள் அதிகரிக்கும், ஒரு இழுபறி சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி நேரத்துல இந்த கூட்டணி வெல்லுமா, இந்த கூட்டணி வெல்லுமா, எந்த கூட்டணி ஜெயிக்க போகிறது, ஆட்சியை பிடிக்க போகிறது, யார் முதலமைச்சராக ஆக போகிறார்கள்ங்கிறது ஒரு இழுபறி சூழலாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்க அணி ஜெயிக்கும் அப்படின்னு பல்வேறு கட்ட முயற்சிகள்ல தீவிரமா களத்துல இறங்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய வாக்குகள் எந்த கூட்டணிக்கு பதிவாக போகிறதுங்கிறது பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி ஒரு வரவேற்பு இருக்கின்ற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.